ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ சமூகத்து பலகைகள் என்கிற தலைப்பில் தேவ சமூகத்து பலகைகளாய் மாற வேண்டுமேயானால் அவைகள் கடந்து வர வேண்டிய 5 காரியங்கள். 1, மரம் வெட்டி எடுக்கப்பட வேண்டும். 2, கிளைகள் கழிக்கப்பட வேண்டும். 3, அதனுடைய பட்டைகள் அல்லது தோல்கள் அகற்றப்பட வேண்டும். 4, அவைகள் உலர்த்தப்பட வேண்டும். 5, அவைகள் பணிப்படுத்தப்பட வேண்டும். அப்படி 5 காரியத்தை தியானித்துவிட்டு கடந்த வாரத்தில் இப்போ வெளியில் உள்ள ப்ராசஸிங் எல்லாம் முடிஞ்சு பலகைகள் ஆகிவிட்டது. இப்போ தேவ சமூகத்திற்குள்ளே என்கிற தலைப்பிலே நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 15 முதல் 30 வரையிலான வசனங்களில் இந்த பலகைகளை குறித்தும் அதனுடைய பிரமாணங்களை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. இதில் கடந்த நாளில் 15வது வசனத்தை உங்களுக்கு சுட்டி காண்பித்து இப்ப தேவ சமூகத்திற்குள்ளால வந்த பலகை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று சொல்லி ஒரு காரியத்தை தியானித்தோம். நிமிர்ந்து நிற்கிற பலகை தேவ சமூகத்திற்குள்ளே கொண்டு வரப்பட்ட வெட்டி எடுக்கப்பட்ட மரத்திலிருந்து, கிளை கழிக்கப்பட்ட மரத்திலிருந்து, பட்டைகள் அல்லது தோல்கள் அகற்றப்பட்ட மரத்திலிருந்து பலகைகளாய் மாறி அவைகள் உலர்த்தப்பட்டு பணி தீர்க்கப்பட்டு தேவ சமூகத்திற்குள்ளே கொண்டு வந்ததான பலகை எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும்? நிமிர்ந்து நிற்கிறதாய் இருக்க வேண்டும். நிமிர்ந்து நிற்கிறதல் என்றால் என்ன? 4 காரியங்களை உங்களுக்கு சுட்டி காண்பித்தேன். உண்மை, உத்தமம், நேர்மை, நீதி என்கிற 4 காரியங்களிலே ஒருபோதும் தேவனுடைய பிள்ளைகளாகிய தேவ சமூகத்து பலகைகளாகிய நீங்கள் வளைந்து கொடுக்கிறவர்களாயல்ல, எப்பொழுதும் உங்களுடைய உண்மையை தற்காத்துக் கொள்கிறவர்களாய், உத்தமத்திலே உறுதியாய் இருக்கிறவர்களாய், நேர்மையான வழிகளிலே நடக்கிறவர்களாய், நீதியில் நிரம்பினவர்களாய் தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். இந்த பலகைகள் என்பது தேவ பிள்ளைகளாகிய நம்மை குறிக்கிறது என்று சொன்னேன். அப்ப இரண்டாவதாக இப்ப தேவ சமூகத்திற்குள்ளால நிமிர்ந்து நிற்கிற பலகையாக வந்ததான இந்த பலகையினுடைய 2வது அனுபவம் என்ன? தேவ சமூகத்தில் வந்த இந்த பலகை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? 16வது வசனத்தை வாசிக்கிறதான வேளையில் ஒவ்வொரு பலகையும் 10 முழ நீளமும் 1.5 முழ அகலமுமாயிருக்க வேண்டும். யாத்திராகமம் 36ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. ஒவ்வொரு பலகையும் 10 முழ நீளமும் 1.5 முழ அகலமுமாயிருந்தது. இங்கே மோசைக்கு தேவன் கொடுத்த பிரமாணத்தின்படி அந்த பலகைகள் ஆகிவிட்டது, மாறிவிட்டது. அப்ப முதலாவது நிமிர்ந்து நிற்கும் பலகைகள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார், நிமிர்ந்து நிற்க வேண்டும். 2வதாக சம அளவுள்ளவைகளாய் இருக்க வேண்டும். அளவுகளிலே வித்தியாசம் இருக்கக்கூடாது, ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடாது. ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்க. ஒரு பலகை என்று சொல்லவில்லை, தேவ சமூகத்திற்குள்ளே நிறுத்தும்படி கொண்டு வரப்படுகிற எல்லா பலகைகளும் 10 முழ நீளமும் 1.5 முழ அகலமுமாயிருக்க வேண்டும். ஐயோ, இந்த பலகை நல்ல அழகா இருக்கு, இது கொஞ்சம் நீளமா இருக்கட்டும், இந்த பலகை கொஞ்சம் அகலமாய் இருக்கிறது, இதை வெட்டி வீழ்த்த வேண்டாம், ஒரு பிரயோஜனமே இல்லாம போயிரும், ஆகையினால இவ்வளவு அகலத்தை வைத்துக் கொள்வோம் என்று சொல்லி பிரமாணத்தை மாற்றக்கூடாது. தேவன் சொன்ன 10 முழ உயரம் சரியா இருக்க வேண்டும், 1.5 முழ அகலம் சரியா இருக்க வேண்டும். சம அளவுள்ளவைகளாக, எந்த வித்தியாசமும் இல்லாதவைகளாக, அவைகள் வெள்ளி பாதத்தின் மேல் நிறுத்தப்படுகிறதான வேளையில பார்க்கும்போது ஒழுங்காய் நிற்கிறவைகளாக, ஒன்று கொஞ்சம் தலையை உயர்த்தி இன்னொன்று கொஞ்சம் தலையை தாழ்த்தி நிற்கிறதா அல்ல. நிமிர்ந்து நிற்கிற பலகை ஆகிய இந்த பலகை சம அளவுடையவதாக இருக்க வேண்டும். இது எதை குறிக்கிறது? சமநிலை பிரமாணம் என்கிற ஒன்று தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார்.
இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்டு பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் கூட இருந்து ஆண்டவர் அவர்களை வழி நடத்தி கொண்டு வருகிறார். இந்த பழைய ஏற்பாட்டு சபை என்றால் புதிய ஏற்பாட்டின் நிழல் சபை என்று சொல்லி இருக்கிறேன். நிழல் சபை. இந்த புதிய ஏற்பாட்டு சபையினுடைய நிழல் சபையாகிய பழைய ஏற்பாட்டு சபையில முதலாவது கர்த்தர் ஒரு சமநிலை பிரமாணத்தை உருவாக்கினார். அந்த சமநிலை பிரமாணம் மாறப்படாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும் என்கிற பிரமாணத்தை கொடுத்தார். ஆனால் சிலர் அதை மீறின போது அங்கே நாற்றம் எடுக்க ஆரம்பித்தது, பூச்சி பிடிக்க ஆரம்பித்தது, நாற்றம் எடுக்க ஆரம்பித்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரையிலான வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் கட்டளை இடுகிறது என்னவென்றால், அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். உங்களில் உள்ள ஆத்துமாக்களின் லக்கத்தின்படி அவனவன் தன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவான் என்றார். இது எதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது? சங்கீதக்காரனுக்கு தூதரின் மன்னா என்று சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்த வனாந்திரத்தில் இஸ்ரவேலை போஷிக்கும்படியாக ஆண்டவர் வானத்திலிருந்து அனுப்பி கொடுத்த மன்னாவை குறித்து சொல்லுகிறது வேதம். ஆனா கர்த்தர் அதை ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில் வானத்திலிருந்து இறங்க பண்ணினார். அவர்கள் தூங்கி விட்டு வெளியே வந்து கூடார வாசல்ல பார்க்கிறதான வேளையில மெலிதான உருட்சியான வெண்மையான ஒரு வஸ்து இருந்தது. அது கொத்துமல்லி அளவா இருந்தது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனா அவனவன் தன்னுடைய விருப்பத்தின்படி அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. என் வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்கன்னா 4 ஓமர் அளவு நான் எடுக்க வேண்டும். அதை உரலில் இடித்தோ வேக வைத்தோ எப்படியாகலாம் அப்பமாகவோ இன்னொரு காரியமாகவோ நான் அதை புசிக்கலாம். புசிப்பதற்கு எனக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம் அவ்வளவுதான். நான் கொஞ்சம் கூட சாப்பிடுவேன், ஆகையினால நான் 1 ஓமர் கூட எடுத்துக்கிறேன். நான் கொஞ்சம் குறைச்சு சாப்பிடுவேன், ஆகையினால நான் ஒரு அரை ஓமர் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி யாரும் பிரமாணத்தை மாற்றக்கூடாது. இங்கே தேவன் சபைக்குள்ளாய் கொண்டு வந்த பிரமாணத்தினுடைய பெயர் என்ன? சமநிலை பிரமாணம். ஒரு நபருக்கு 1 ஓமர் அளவு எடுக்க வேண்டும். அது ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தாங்கன்னா 4 பேரும் போய் சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. வீட்டில் உள்ள ஒருவர் கூட போய் என்ன பண்ணலாம்? அந்த மன்னாவை தங்களுக்கென்று சேமித்துக் கொள்ளலாம், சேகரித்துக் கொள்ளலாம். ஆனா 1 ஓமர் தான் ஒரு தலைக்கு ஒருவருக்கு நீங்கள் சேகரிக்க வேண்டும். அடுத்த வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். பின்பு அதை ஓமரால் அளந்தார்கள். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. அவரவர் தங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். அல்லேலூயா. அப்ப இங்கேயும் சிலர் பிரமாணத்தை மீறினாங்க. சிலர் கண்ட ஆத்திரத்தில் போய் என்ன பண்ணினாங்க? கிடைச்சதெல்லாம் நமக்கு தான், நமக்கு தான், நமக்கு தான், நமக்கு தான், நமக்கு தான். சிலருக்கு எவ்வளவு போட்டாலும் பத்தாது. போட்டுக்கிட்டே இருந்தா கூட, இருக்கிறதெல்லாம் போட்டா கூட பத்தவே பத்தாது. பத்தல்ல 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 பல்லவி பாடி பாடினவங்களுக்கு மொத்த மன்னாவை நீ எடுத்துக்கினாலும் பத்தாது. மனுஷன் ஆவேசம் உள்ளவன், அதிக ஆசை உள்ளவன். இந்த கூட்டத்திலும் சிலர் என்ன பண்ணுகிறார்கள்? பிரமாணத்தை மீறி 1 ஓமர் என்கிற அளவையும் மீறி எடுக்கிறார்கள். சிலர் போதும் என்கிற மனதுடனே கூட கொஞ்சமாய் சேர்க்கிறார்கள். ஆனா வீட்டில் வந்து அதை அளந்து பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, அதிகமாய் சேர்த்தவனுக்கு அதிகமாயும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு கொஞ்சமாயும் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் குறித்த அளவின்படி ஒரு தலைக்கு 1 ஓமர் என்கிற அளவில் இருந்தது.
ஆனால் இன்னொரு பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஓய்வு நாளுக்கு முந்தைய நாளிலே இதை 2 ஓமராக நீங்கள் ஒரு தலைக்கு சேர்த்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு முக்கியமான பிரமாணம் என்ன? இன்னைக்கு எடுக்கிறதான இந்த மன்னாவை இன்னைக்கே நான் சாப்பிட்டு முடிச்சிடணும், நாளைக்கு மிச்சம் வைக்க கூடாது. அந்த பிரமாணத்தை சிலர் மீறும் போதுதான் என்ன வச்சு பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிக்கணும். அதிக ஆசை, பிரமாணத்தை மீறுகிற ஒரு ஆசை. வேதம் நமக்கு சொல்லுகிறது போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். கர்த்தர் தருகிறவைகள் போதும். உன்னுடைய பார்வைக்கு ஒருவேளை கர்த்தர் தர்றது கொஞ்சமா இருக்கலாம், ஆனா அந்த கொஞ்சம் உனக்கு திருப்தியாய் இருக்கும், ஆசீர்வாதமாய் இருக்கும். உன்னுடைய பார்வைக்கு நீ அதிகமாய் வேண்டும் என்று எடுத்தாலும் அது முடிவிலே பூச்சி பிடிச்சு நாற்றமாய் போயிடும். அல்லேலூயா. இன்னொரு பிரமாணத்தை கொடுத்திருந்தார். அது என்ன? ஓய்வு நாளுக்கு முந்தைய நாளில் 2 ஓமர் சேர்க்க வேண்டும். ஏன்னா ஓய்வு நாளின் படியே மன்னா பெய்கிறதும் ஓய்ந்து போய்விடும். ஆகையினால முந்த நாளிலே நீங்கள் சேர்த்து அதை வேவித்து பக்குவப்படுத்தி வச்சிருக்க வேணும். ஓய்வு நாளில் என்ன பண்ணக்கூடாது? எதுவும் பண்ணக்கூடாது, அடுப்பு மூட்டக்கூடாது என்கிற ஒரு பிரமாணம் பழைய ஏற்பாட்டில் உண்டு. ஓய்வு நாளில் எல்லாம் அவிக்க வேண்டியதை அவித்து வேவிக்க வேண்டியதை முதல் நாளே வேவிச்சு வச்சிடணும். அப்ப அடுப்புக்கு கூட என்னது? ரெஸ்ட். ரெஸ்ட் கொடுக்காத ஒரே ஒரு இடம் என்னது? மனுஷனுடைய வாய்க்கும் கைக்கும் வயிற்றுக்கும். ஆண்டவர் ரெஸ்ட் கொடுக்கல, பாக்கி எல்லாத்துக்கும் ரெஸ்ட் கொடுத்துட்டாரு. வானத்துக்கு ரெஸ்ட், அடுப்புக்கு ரெஸ்ட், நெருப்புக்கு ரெஸ்ட், மொத்தத்துக்கும் ரெஸ்ட். நல்ல தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப பழைய ஏற்பாட்டு சபையில கர்த்தர் ஒரு சமநிலை பிரமாணத்தை உருவாக்கினார். எப்படி பலகைகள் சம அளவுள்ளவைகளாய் ஒரே அளவுள்ளவைகளாய் இருக்க வேண்டுமோ, அதே போல தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த சமநிலை பிரமாணம் என்கிற ஒன்று தேவ சபைக்குள்ளால இருக்கணும். அல்லேலூயா. சரி, பழைய ஏற்பாட்டு சபையில இருந்த அந்த சமநிலை பிரமாணம் அதோடு கூட முடிந்து விட்டதல்லவா? நிழல் சபையிலே இருந்த காரியம் எதற்கு நிஜ சபையிலே நமக்கு? இது கிறிஸ்துவின் சபை அல்லவா? இதற்கு பிரமாணங்கள் கொடுக்கப்படவில்லை என்கிறவா என்கிற கேள்வி நமக்குள்ளால எழும்பலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 44 முதல் 47 வரையிலான வசனங்களை வாசிக்கிறதான வேளையில அங்கதான் 2ஆம் அதிகாரத்துல தான் புதிய ஏற்பாட்டு சபை ஆகிய கிறிஸ்துவின் சபை என்ன பண்ணுகிறது? ஆரம்பிக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இறங்கி வந்து முதல் சபையினுடைய விசுவாசிகளானாலும் சரி, ஊழியக்காரர்களானாலும் சரி, எத்தனை பேர்? 120 பேர். அங்கும் ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டது, சமநிலை பிரமாணம். இப்ப இந்த 2ஆம் அதிகாரம் 44 முதல் 47 வரையிலான வசனங்களை கொஞ்சம் வாசிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு பாவங்கள் போக்க கழுவப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே சேர்க்கப்பட்ட விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்திருந்து சகலவற்றையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். சமநிலை பிரமாணம் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். சபையினுடைய ஆரம்பம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எங்கிட்ட இல்ல, உங்ககிட்ட இருக்கலாம், ஆனால் என்னிடத்தில் இல்லை என்கிற குறை வராதபடி சபையினுடைய தொடக்க காலம் எப்படி இருந்ததுன்னா சமநிலை பிரமாணம் இருந்தது. பசியா இருக்கிறவன் பசியா இருக்கட்டும், வஸ்திரம் இல்லாதவன் வஸ்திரம் இல்லாமல் இருக்கட்டும், வேதனைப்படுகிறவன் வேதனைப்படட்டும் என்று சொல்லி குறைவுபட்டு கிடக்கிறவன் குறைவுபட்டு கிடைக்கட்டும், தாகமாயிருக்கிறவன் தாகமாயிருக்கட்டும், எனக்கென்ன என் பாடு என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்த முடியாத விசுவாசிகள். ஆமென். அல்லேலூயா. தன்னோடு கூட கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே இணைக்கப்பட்டிருக்கிற மற்றவர்களுடைய குறைவுகளும் தனக்கொப்பாக நிறைவாயிருக்கும்படி வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரமும் ஆகாரம் இல்லாதவனுக்கு ஆகாரமும் கிடைக்கும்படி குறைவுபட்டவனும் தன்னை போல நிறைவானதை அனுபவிக்கும்படி எல்லாம் பொதுவாய் வைத்து அனுபவிக்கப்பட்டது. பொது
பொது உடைமை, சமநிலை பிரமாணம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். அந்த காலம் இப்ப இருந்திருக்கும்னா எப்படி இருக்கும்? அப்படிதானே? அல்லேலூயா. நம்மள எத்தனை பேர் சபைக்குள்ளால இருந்திருப்போம்? எத்தனை பேர் இருந்திருப்போம்? எனக்கு இருக்கிறது இவ்வளவு தான், இதை விற்று கொண்டு அவன்கிட்ட கொடுத்து எல்லாருக்கும் சாப்பாடு போடணுமா? எனக்கு வேற வேலை இல்லை. அப்படி ஒரு சபை தேவையில்லை. என்ன போல இல்லாதவங்க கொஞ்சம் வேறு என்ன பண்ணலாம், நமக்கு நிறைவான பலன் கிடைக்கும்னு நினைக்கலாம். ஆனா இருக்கிறவங்களுக்கு என்ன ஆயிரும்? அந்த அனுபவம் ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாயிருக்கும். அடுத்த வசனத்துக்கு போயிருங்க. இப்போ அடுத்த காரியம் நடக்கிறது. காணி ஆட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். இப்ப வித்தவங்க எல்லாம் அப்போஸ்தலர்களுடைய பாதத்துல கொண்டு வச்சுட்டாங்க. இதுக்கும் எனக்கு இனி என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை, எல்லாம் பொதுவானது. உனக்கு பேங்க் பேலன்ஸ் நீ பொதுவானது. அல்லேலூயா. உன் பேர்ல இருக்கிறதான ஏக்கர் இருக்குன்னா அது பொதுவானது, வீடு இருக்குன்னா அது பொதுவானது, 100 பகன் நகை வச்சிருக்கிறேன்னா அது இனி சபைக்கு பொதுவானது, கார் வச்சிருக்கிறேன்னா பொதுவானது. உனக்கு என்ன இருந்தாலும் பொதுவானது, இல்லாமையும் பொதுவானது. சமநிலை பிரமாணம். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை கூட வாசிங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்தார்கள். கூட்டாமேன் எப்ப போடுவாங்க, வீட்டுக்கு போகலான்னு ஒரு தினம் அவசரப்பட முடியாது. என் ஆத்துமாவை எப்ப சொல்லுவாங்க, சொன்ன உடனே என் ஆத்து மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, ஐ ஆம் எஸ்கேப். நேரம் என்ன ஆயிடுச்சு, வயர் அளக்கிறது எனக்குள்ள தெரியும். பைபிள் சொல்றத கவனிங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் என்ன பண்ணினாங்க, தரித்திருந்தார்கள். வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும், ஒருத்தர்கிட்ட கூட கபடம் இல்லாம, அதான் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை, கபடம் இல்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. அடுத்த வார்த்தை சொல்லுது, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். அதனால அந்த சமநிலை பிரமாணம் என்கிற ஒன்று ஜனங்களுக்குள்ளாய் சபைக்குள்ளாய் இருந்தபடியினால ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் நம்ம சபையில தேவன் சேர்த்து கொண்டு வந்தார். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோம், ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வருவேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையில கொண்டு வர சமநிலை பிரமாணம் இல்லையே. பிரமாணத்தை விட்டு விட்டோம், ஆனால் ஜெபிக்கிறோம். பிரமாணத்தை விட்டு விட்டோம். ஊழியக்காரன் என்ன நினைக்கிறான், ஆடி எக்கேட்டுக்கிட்டு போனாலும் பரவாயில்லை, அது பட்டினி கிடந்தாலும் பரவாயில்லை, அது கறக்கிறதுக்கு பால் இல்லாம கடைசியில் ரத்தத்தை கொண்டு கறந்து தந்தாலும் பரவாயில்லை, எனக்குள்ளது எனக்கு, எனக்கு வந்தது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்தினாலே நான் ஐஸ்வரியவானானேன், ஜாதிகளின் செல்வத்தை அனுபவிக்கும்படி கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார்னு சொல்லி ஊழியக்காரன் நினைக்கிறான். தாயுள்ளம் கொண்டவனாய் இருக்க வேண்டும் ஊழியக்காரன். தனக்கில்லை என்றாலும் குறைவுபட்டிருக்கிற தன்னுடைய நசல் கொண்டிருக்கிற தன்னுடைய ஆட்டின் மேல் கரிசனை உள்ளவனாயிருக்க வேண்டும். அவர்களுடைய குறைவுகளிலே தன்னால் முடிந்தவரை அவர்களுக்கு நிறைவாக்கும்படி பிரயாசப்படுகிறவனுக்கு பேரு தான் ஊழியக்காரன். ஊழியக்காரன் என்கிறவன் பிரசங்கிக்கிறவன் மட்டுமல்ல, பிராக்டிக்கலா வாழ்ந்து காமிக்கிறவன். வருகிற காணிக்கையெல்லாம் ரகசியமா எண்ணி மூட்டை முடிச்ச கட்டி அடுத்த நாள் காலையில பேங்க்ல கொண்டு போட்டு பத்திரப்படுத்தி வைக்கிறவன் இல்ல ஊழியக்காரன். குறைவுபட்டு கிடக்கிற தன் ஜனங்களை குறித்த கரிசனையோடு கூட இருக்கிறவன். பவுல் சொன்னாரு, இருக்கிறவங்கிட்ட கொள்ளையிட்டு இல்லாதவனுக்கு நான் கொடுத்தேன். இருக்கிறவன் கூட இல்லாதவன் தேவையோடு கூட இருக்கிறான். பசியினால் மூர்ச்சி தழுகிற என் ஜனங்களுடைய சப்தத்தை கேட்கிறேங்கிற 3 வேளையும் மூக்கு முட்டை மட்டனும் பீஃபும் சிக்கனும் சாப்பிட்டுக்கிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பன்னி புரண்டது போல புரண்டுகிட்டு கிடக்கிறவன் இல்ல ஊழியக்காரன்.
தான் சாப்பிடுகிற ஒருவேளை ஆகாரத்தை ஆகலும் குறைத்து பசியோடு இருக்கிற தன்னுடையவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிற தாயுள்ளம் கொண்டவனாய் இருக்கணும் ஊழியக்காரன். அது ஆரம்ப சபையில இருந்துச்சு. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், எனக்கு 4 காரை தந்தார், 5 வீட்டை தந்தார், சொத்தை தந்தார், என் பிள்ளைகளுக்கு வசதி உள்ள வாழ்க்கையை தந்தார்னு சொல்லி மார்த்தட்டுவதற்கல்ல ஜாதிகளின் செல்வத்தை உனக்கு கர்த்தர் கொடுப்பது, இல்லாதவர்களுக்கு பங்குகளை கொடுக்கும்படி, குறைவுபட்டவர்களையும் நிறைவாக்கும்படி, அவர்களுக்கு ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதியும் ஜனங்களை போஷின்னு சொல்லிக்கிட்டு சொன்னா போதாது. அவன் போஷிக்கப்படுவதற்கு ஏதாவது முகாந்திரம் உண்டோ, அவன் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஏதாவது முகாந்திரம் உண்டோ என்பதை ஆராய்ந்து பார்க்கிறவன் ஊழியக்காரன். சபையை எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிறதுக்காக இருக்கிறதையெல்லாம் கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா, பொன்னானாலும் பரவாயில்லை, பொருளானாலும் பரவாயில்லை, பேங்க் பேலன்ஸ் ஆனாலும் பரவாயில்லை, சொத்தானாலும் பரவாயில்லை, பிக்ஸட் டெபாசிட் ஆனாலும் பரவாயில்லை, கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா, வாங்குடா வாங்குடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதையெல்லாம் கறந்து வாங்குறது இல்லை ஊழியக்காரன். எனக்கு இல்லாமற் போனாலும் என் ஜனங்கள் சுகமாய் வாழ்கிறார்களோ இல்லையோ என்று அறிகிறவன் ஊழியக்காரன். ஆடு பால் கொடுக்கணும்னா, குட்டி நல்லா ஈழணும்னா அதற்கு தேவையான ஆகாரத்தை மேய்ப்பன் கொடுக்கணும். சமநிலை பிரமாணம், பொது உடைமை பொதுவாய் வைத்து என்ன பண்ணுறாங்க, அனுபவிக்கிறார்கள். ஒருதங்கிட்ட கூட என்ன இல்லை, கசப்போ வைராக்கியமோ இல்லை, எரிச்சலோ பொறாமையோ இல்லை. ஆமென். ஏக மனதாய் செய்கிறார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்போஸ்தலர் 4:32 வாங்க. இப்ப கொஞ்சம் பேர் திரளான கூட்டமா மாறுறாங்க. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களா இருந்தார்கள். அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களா இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. அல்லேலூயா அல்லேலூயா. சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. இது எனக்குள்ளதாக்கும், நான் கொண்டு வந்ததாக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வேணும். நான் இவ்வளவு கொடுக்கிறேன், எனக்கு ஒரு மதிப்பு மரியாதை இல்லை. இவனுக்கு என்னத்துக்கு கொடுக்கணும்? கொடுக்காத யாரும் உங்ககிட்ட கேட்கறது கிடையாது. கொடுக்கிறதும் கொடுக்காததும் உன் விருப்பம். எவ்வளவு அழகா அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களா. அந்த ஒரே இருதயமும் ஒரே மனமும் தான். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. ஓ வசதி வாய்ப்புக்காக, ஓ எல்லையை விசாலப்படுத்துறதுக்காக ஆடுகளுடைய ஆசையை தூண்டி அவர்களை வட்டி கடனுக்கு தள்ளக்கூடாது. கடைசியில் இவனே நின்றுகிட்டு ஆண்டவரே கடன் பிரச்சனைகள் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதுக்கு காரணம் என்ன? நீதானே. ஆண்டவர் கேட்டாரா உங்ககிட்ட, என் ஜனங்கள் வட்டிக்கு எடுத்து தரட்டும், அவங்க கிட்ட வாங்கி பெரிய சபையை கட்ட, அதுல தான் நான் இருப்பேன். எங்கேயாவது வேதத்தில் ஒரு இடத்துல இருக்கா? இல்ல. எழுதப்படாத சத்தியம் அனுபவித்தார்கள். அல்லேலூயா. வேதாகமத்தில் அன்னைக்கு பாருங்க, வீடுகள் தோறும் அப்பம் விட்டாங்க. ஆமீன் சொல்லுங்களேன். வந்த வருமானத்தை வச்சு ஒரு பெரிய சபையை கட்டி நம்ம உட்கார்ந்துருவோம் சேஃப்டியா. அவன் எக்கேடம் கட்டு போவோன்னு பார்க்கல. ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த இருதயம் நமக்கு வேணுங்க. ஒரே மனமும் ஒரே இருதயமும் உடையவர்களாக இருந்தார்கள். சேர்த்து வச்சு அழகு பார்ப்பதல்ல தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் அழகு. இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புவது, தேவையோடு கூட இருக்கிறவர்களுடைய பாரத்தை அறிந்து கொள்வது, அதுதான் சபை. சபை என்பது ஞாயிற்றுக்கிழமையில ஒரு நாளைக்கு கூடி வந்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமென் 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 ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் உணர்ச்சியை வெளிப்படுத்திக்கிட்டு போறதுக்கு இல்ல சபை. சபை என்பது குடும்பம். நான் தைரியமா சொல்லுவேன், எவன் காணிக்க கேட்டாலும் கொடுக்காத.
எவன் தசமபாகம் சொன்னாலும் கொடுக்கவே கொடுக்காத. கர்த்தர் கொடுக்கத்தக்க திராணியை உனக்கு கொடுத்திருப்பார் அண்ணா, ஏவி இருப்பார் அண்ணா, கொடு. சபையினுடைய பரிதாபமான நிலைமை என்ன கலங்கடிச்சிருக்கு. அப்ப காணிக்க கொடுக்கணுமா, தசம பாகம் கொடுக்க, மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கிறவன் இடத்துல வாங்கு. அதான் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும். இல்லாதவங்கிட்ட இருக்கிறதையும் புடுங்கிறதல்ல ஊழியம். இருக்கிறவங்கிட்ட வாங்கி இல்லாதவனுக்கு பங்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் ஊழியம்னு சொல்லுங்களேன். நான் 3 வேளை சாப்பிடும்போது ஒருத்தன் ஒரு வேளையாவது சாப்பிடட்டுமேன்னு நினைக்கிறது தான் ஊழியம். அதுதான் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நீ பரலோகத்தில் தேய்த்து வைக்கிற பொக்கிஷம். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. இந்த சமநிலை பிரமாணத்தை புதிய ஏற்பாட்டு சபையில் ஒரு குடும்பம் உடைக்க பார்த்துச்சு. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்களை நீங்க வாசிக்கிறதான வேளையில் ஒரு குடும்பத்தை குறித்த காரியம் அங்கே எழுதப்பட்டிருக்கும். அந்த குடும்ப தலைவனுடைய பெயர் அனனியா, தலைவியினுடைய பெயர் சபீராள். சபையில சேர்க்கப்பட்டவங்க எல்லாம் தங்களுடைய ஆஸ்திகளையும் தங்களுடைய சொத்துக்களையும் தங்களுடைய சம்பாத்தியங்களை எல்லாம் விற்று சேர்த்து அப்போஸ்தலர்களுடைய பாதத்திலே கொண்டு வைக்கிறார்கள். அப்பொழுது இருந்த அப்போஸ்தலனுடைய பெயர் என்னது? பேதுரு. இந்த அனனியா வாரான் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது தனக்கு உண்டானவை காணி ஆட்சியை விற்கிறான். பேதுரு என்கிற அப்போஸ்தலனுடைய பாதத்தில் சபை பொது உடைமையாயிருக்கும்படி சம அளவுள்ள பலகைகளை போல சமநிலை பிரமாணமாக இருக்கும்படி கொண்டு வைக்கிறான். ஆனா 2வது வசனம் சொல்கிறது, தன் மனைவி அறிய கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து. இன்னைக்கு இந்த வேத பகுதி தவறாய் போதிக்கப்படுகிறது. காணிக்க கொடுக்கலன்னா கர்த்தர் ஒன்று அடிச்சிருவாரு, தசம பாகம் கொடுக்கலன்னா கர்த்தர் ஒன்று கொன்னுருவாரு, அனனியா சப்பீராள போல நீ விழுந்து அழிஞ்சிருவேங்கிறதுக்காக இல்லை. நீங்கள் 2ஆம் அதிகாரத்தில் இருந்து 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அங்கே நடக்கிறது என்ன? சமநிலை பிரமாணத்தை, சபையிலே ஏற்படுத்தப்பட்ட சமநிலை பிரமாணத்தை, பொது உடைமை கொள்கையை, சம அளவு என்கிறதான அந்த மேன்மையை உடைத்தறிய பார்த்தபடியினால்தான் அங்க மரணம் ஐந்தது. கொடுக்கலன்னா கொன்னிருப்பாருன்னா அனனியா சப்பீராள கொன்னிருக்க மாட்டார், ஏன்னா கொண்டு வச்சுட்டான். 3வது வசனத்தில் பேதுரு கேட்கிறாரு, அனனியாவே நிலையத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து. இப்ப நம்ம என்ன பண்ணிருப்பாங்க? யாரோ போய் போட்டு கொடுத்துருப்பாங்க. இது வேற யாருக்கு தெரியும்? எனக்கும் என்னுடைய வீட்டுக்காரிக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ஆளும் பாஸ்டரும் ஒரு கை ஓட்ட வாயை விட்டுட்டானா. நம்ம வீட்டு அம்மா ஒரு உளறுவாய், உளறிட்டா போல இருக்கு. ஃபோன் பண்ணி சப்ஜெக்ட் வந்த உடனே அவன் அவளை முறைப்பான், அவ காரணம் தெரியாம அவனை முறைப்பா, மாறி மாறி முறைச்சுக்கிட்டு இருப்பா. அவன் உளறிட்டியா? ஆனா இங்க மாறி மாறி முறைச்சிடக்கூடாதுன்னு என்ன பண்ணிட்டு வராவ? தனித்தனியா வராவ. அனனியா பிரசன்ட் கொண்டு வச்சாச்சு. பேதுரு கேட்கிறாரு, இவ்வளவுக்கு தான் வித்தியா? அவன் அழகா சொல்றான், பரிசுத்த ஆவியினிடத்தில் நீங்கள் பொய் சொல்லும்படி சாத்தான் உங்களுடைய இருதயத்தை நிரப்பினது என்ன? 4வது வசனத்தில் அது விற்கும் முன்பு அது உன்னுடையதாக இருக்கவில்லையா? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையா? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய். அடுத்த வசனம் 5வது வசனம், அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் பயம் உண்டாயிற்று. வாலிபர் எழுந்து அவனை சேலையில் சுற்றி வெளியே எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். 7வது வசனம் தான் ஹைலைட். ஐயா, 3 மணி நேரத்துக்கு முன்னால வித்த கிரயத்தை கொண்டு அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கும்படி போனதான சபை எவ்வளவு ஒருமனப்பட்டு இருந்திருக்குன்னு பார்த்துக்குங்க. போனதான அனனியா என்கிற தன்னுடைய கணவனை காணல. மணிக்கூர் 3 ஆச்சு, ஒரு ரிப்ளை இல்லை. இப்ப என்ன போனாவது பண்ணி கேட்கலாம், பண்ணி கேட்கவும் முடியாது, போனும் கிடையாது. 3 மணி நேரம் கழிச்சு ஆத்தலவாரா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல. இப்ப பேதுரு
நல்லா கவனிங்க, நடந்ததை அறியாமல் அப்ப அவ எப்படிப்பட்ட மனைவியா இருந்திருப்பா? சபை எவ்வளவு ஒருமனமா இருந்திருக்கு. ஏய், செத்த அடக்கம் பண்ணியாச்சு, அவனை கூட வெளியே சொல்லல, கட்டின மனைவிக்கு கூட சொல்லி அனுப்பாத சபை. ஆதி சபை கட்டின மனைவிக்கு கூட உன் கணவன் விழுந்து செத்துட்டாமான்னு சொல்லி அனுப்பல. பைபிள் அழகா சொல்லுது, ஏறக்குறைய 3 மணி நேரம் கழிந்து நடந்ததை அறியாமல் அவனுடைய மனைவி உள்ளால வாரா. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல வாரா பாடிக்கிட்டு. கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ? கர்த்தர் செய்த உபகாரங்கள் பாடிக்கிட்டே வாரா. 8வது வசனத்துல பேதுரு அவளை பார்த்து கேட்கிறாரு, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள், எனக்கு சொல் என்றால். இவ்வளவு பேத்தியாவே இருப்ப? 3 மணி நேரம் ஆயிருக்கு, செத்து ஒருதன் அடக்கம் பண்ண போன வாலிபர்களுடைய காலு மறுபடியும் சபையின் வாசல்ல வந்துகிட்டு இருக்கு. பழைய ஏற்பாட்டில் என்ன, அவன் எத்தனை நாள் வெளியே இருக்கணும்? தீட்டு நீங்கும் வரைக்கும் வெளியே இருந்து குளிச்சு வஸ்திரத்தை தேய்ச்சு அதுக்கு பிறவைக்குதான் பாளையத்துக்குள்ளால வந்து என்ன பண்ணணும்? பாவ நிவாரண பணி செய்யணும். புதிய ஏற்பாட்டில் இந்த பிரமாணம் இல்லாதனால இப்ப வாசல்ல வந்திருக்கான் அடக்கம் பண்ணவன். இவகிட்ட கேட்கறான், இவ்வளவுக்கு தானே வித்தியான்னு. ஆமாமாமா, நமக்கு தான் நிற்கிற இடத்துல இருந்து பல்ட்டி அடிக்கிறது. இவ்வளவு என்ன பண்ணி இருக்கணும்? ஐயா, உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, திடீர்னு எல்லாத்தையும் வாரி வலிச்சுட்டு போயிட்டீங்கன்னா நாங்கள் தெருவிலேயே நிற்க முடியும், அதனால வித்தம் ஐயா, கொஞ்சம் எங்கள் சேஃப்டிக்காக கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறோம், எங்களுக்கு ஒரு சேஃப்டி வேணும் இல்லை, அதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறோன்னு இவ சொல்லி இருக்கணும். இவன் என்ன சொல்றா பாருங்க அழகா, ஆம் இவ்வளவுக்கு தான், ஆம்னு சொல்லிட்டாவது விட்டு இருக்கலாம். சொல்றத அழுத்தி சொல்லுவோமே. ஆம், பைபிள்ல இருக்கா? இல்லாதது ஏதாவது சொல்றேனா? ஆம் இவ்வளவுக்கு தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு முதல்ல என்னது? பரிசுத்த ஆவியின் இடத்துல போய் சொன்னீர்கள். அனனியா கிட்ட சொன்னாரு. இப்ப சொல்றாரு அவனுடைய மனைவி சபீராள் கிட்ட, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்து கொண்டு போய் அவளுடைய புருஷன் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். கிறிஸ்துவின் சபையிலே சமநிலை பிரமாணத்தை உடைப்பதற்கு எத்தனித்தவர்களுக்கு வந்த தண்டனை. எந்த ஒரு சபையில நீ ஆராதிக்கிறியோ அந்த சபையில ஒரு மனம் கெடுவதற்கு, ஐக்கியம் கெடுவதற்கு, அன்பு தாழ்ச்சி எழுப்படுவதற்கு காரணமாயிருப்பாயானால் நீ உயிரோடு கூட இருக்கிறேன் என்று பெயர் பெற்றிருந்தும் செத்தவனாய் செத்தவளாய் இருக்கிறாய். காரணம் நீ ஊழியக்காரனுக்கு விரோதமாய் அல்ல, உடன் விசுவாசிகளுக்கு விரோதமாய் அல்ல, நீ பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் போய் சொல்லி இருக்கிறாய். கர்த்தருடைய ஆவியை நீ சோதித்திருக்கிறாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த ஒரு வாலிபன், எந்த ஒரு கன்னிகை, எந்த ஒரு சகோதரன், எந்த ஒரு சகோதரியும் சபையினுடையதான ஒரு மனம் கெடுவதற்குரிய காரியத்தை யோசிக்கவும் கூடாது, பேசவும் கூடாது, செய்யவும் கூடாது. அனனியாளும் சப்பீராளும் என்ன பண்ணி இருக்கணும்? சபைக்குள்ளால இருந்து ஒருமனப்பட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தி இருக்க வேண்டும். அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? சமநிலை பிரமாணத்தை உடைப்பதற்கு ஒருமனப்படுகிறார்கள். ஒருமனப்பட வேண்டிய காரியத்தில் ஒருமனப்படல, ஒருமனப்படக்கூடாத காரியத்தில் ஒருமனப்பட்டார்கள். சமநிலை பிரமாணத்தை உடைக்க நினைத்தார்கள். கர்த்தர் ஒரே அளவும் ஒழுங்கும் உள்ளவைகளாய் இருக்க வேண்டும் என்கிறதான பிரமாணத்தை உடைத்தெறிய நினைத்தார்கள். கர்த்தர் அவர்களை அழித்து போட்டார். தேவனுடைய பிள்ளையே, ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் கொடுப்பதை குறித்த பிரமாணத்தை அல்ல நான் இப்பொழுது பேசுவது. சபையில ஒழுங்கினமான காரியங்கள் உருவாவதற்கு காரணமாயிடக்கூடாது, ஒரு மனம் கெடுவதற்கு காரணமாயிடக்கூடாது, அன்பு தாழ்ச்சி ஏற்படுவதற்கு நீ காரணமாய் மாறிடக்கூடாது, பரிசுத்தம் கெடுவதற்கு காரணமாய் மாறிடக்கூடாது. அது நீ வீட்டில் பேசினாலும் சரி, சபையில பேசினாலும் சரி.
வார வழியில பேசினாலும் சரி, கணவன் மனைவியும் பேசினாலும் சரி, பிரண்டும் பேசினாலும் சரி, போன்ல பேசினாலும் சரி, நேரே பேசினாலும் சரி, கர்த்தருடைய கரம் உனக்கு விரோதமாய் இறங்கும் என்பதை மறந்து போகாதே. பார்க்கும்போது ஸ்துதி பாடிக்கிட்டு பார்க்காத நம்மை தூற்றாதே, இருதயத்தில் அவமதிக்காதே. சபையினுடையதான ஒரு மனதை கெடுத்துக் கொண்டிருக்கிறாய், நீ குளிநரி, நீ சிறுநரியின் ஆவியை உடையவள். உன்னாலே வேர்கள் அழிக்கப்பட்டு பூவும் பிஞ்சும் உதிர்ந்து வாடிக்கொண்டிருக்கும் கிறிஸ்துவிலே வளர்ந்து பெருக வேண்டிய சபை அழிவை நோக்கி பாதாளத்திற்கு சென்று கொண்டிருக்கும். தேவனுடைய பிள்ளையை ஜாக்கிரதை. அல்லேலூயா. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரையிலான வசனங்கள் கொஞ்சம் வாசிங்க. யாக்கோபு அழகா சொல்லுவாரு, சபையில இருக்கிற ஒரு மோசமான சுபாவம் அது. என் சகோதரரே, மகிமை உள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடு பற்றி இருப்பீர்களாக. பட்சபாதம் இருக்கக்கூடாது சபையில. சமநிலை பிரமாணம் இருக்கணும். ஒன்ன போல பிறனை நேசிக்கிறது தான் கிறிஸ்தவம், கிறிஸ்துவுக்குள்ளான கிறிஸ்தவம். ஆமென். உனக்கு பிடிச்சவங்களை மட்டும் நேசிச்சுக்கிட்டு உனக்கு பிடிக்காதவங்களை வெறுக்கிறது அல்ல சமநிலை பிரமாணம். ஏற்ற இறக்கம் பார்க்கிறது இல்ல சமநிலை பிரமாணம். எல்லாரையும் ஒன்றாய் பாவித்து ஒன்றாய் நேசிக்கிறது. நான் எப்படி கிறிஸ்துவின் அவயமாய் இருக்கிறேனோ அதே போல இந்த சகோதரன், இந்த சகோதரி, இந்த குடும்பமும் கிறிஸ்துவிலே அவயமாய் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் நான் நேசிக்கப்பட வேண்டியவர்கள் என்று சொல்கிறதா சத்தியத்தை அறிந்து சமநிலைப்படுத்துகிறது தான் சபையினுடைய தலையாய கடமை. உங்களால் மற்றவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும். விசாரிக்கிற கரிசனை உடையவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். அவர்களை விசாரித்து விட்டு அவர்கள் சொல்லுகிற காரியங்களை கொண்டு போய் இன்னொரு இடத்திலே தூற்றக்கூடாது. அவர்களுடைய பலவீனங்கள் மாறும்படி ஜெபிக்க வேண்டும். அது சபையின் மேல் விழுந்த கடமை. யாராவது ஒரு காரியத்தை நம்பி, பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என் சூழ்நிலை இது, சிஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என் சூழ்நிலை இதுன்னு சொன்னா சரி சிஸ்டர், அப்படியே பிள்ளை போல கதையெல்லாம் கறந்துக்கிட்டு அவன் அந்த பக்கம் போன உடனே அவன் அந்த பக்கம் போன உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தெரியுமா, மற்றவன் இப்படி ஆகும், மற்றவன் இப்படி ஆகும், இதுக்கு ஜெபம் பண்ணணுமா? ஒரு நாள் அந்த இரத்தப்பழி உன் தலையின் மேல் வந்து நிற்கும், பரவாயில்லையா? சபைக்குள்ளால பட்சபாதம் இருக்கக்கூடாது. தேவன் பட்சபாதம் உடையவர் அல்ல. பட்சபாதம் உடையவர்களை அவர் பட்சிக்கிற அக்னியாய் மாறி பட்சிப்பார். ஊழியக்காரனே பட்சபாதம் தான். காணிக்க கொடுக்குறான்னா ஒரு கிரேட வச்சிருப்பான். 10,000 ரூபாய் கொடுக்குறானா, you are great, this brother is best. அப்படியே கிரேடா பிரிப்பான். 9, 8, 7, 7.5, 6, 6.5, 5, 4, 3, 2, 1, 500. இது தேராது. இதெல்லாம் யூஸ்லெஸ் பெல்லோஸ். கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அது என் பிள்ளை, கர்த்தர் தந்த ஆத்மாயா, அவனை நேசிக்கிறது என் மேலே விழுந்த கடமை. ஆமேன்னு சொல்லுங்களேன். அவன் ஊழியக்காரன், அது சபை. அவனுக்கு கொடுக்கறதுக்கு இல்லைன்னா அவன் காரியத்தை நான் விசாரிக்கணும். ஏன் அவன் பிரச்சனை என்னையா? ஏன் எதில் சிக்கொண்டு இருக்கிற? சாப்பிட்றதுக்கு ஆகாரம் வீட்டில் இருக்கா? அரிசி பருப்பு இருக்கா? உன் வீட்டில் பிரச்சனை என்னையா? சொல்லு, நான் ஜெபம் பண்ணுறேன், என்னால் முடிந்ததை உனக்கு செய்கிறேன். பட்சபாதம் இல்லாத தேவனுடைய பிள்ளைகள் பட்சபாதமற்றவர்களாக இருக்க வேண்டும். அடுத்த வசனம், ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது, அதாவது கொடுக்கிறவனும் கொடுக்க இயலாதவனும் வரும்போது
மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை நோக்கி, அதாவது கொடுக்கிறவனை நோக்கி, நீர் இந்த நல்ல இடத்துல வந்து உட்காரும் என்னும் தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதப்படியிலே உட்காரு, இதுதான் உனக்கு தகுதியான இடம் என்றும் நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தையோடு கூட நிதானிக்கிறவர்களாயிருப்பீர்கள். நான் சுருக்கமா சொன்னேன்னா, அனனியா சப்பீரால் சமநிலை பிரமாணத்தை சபையிலே உடைத்ததை போல, அவர்கள் விசுவாசிகளாயிருந்து உடைத்ததை போல இன்றைக்கு ஊழியம் செய்திருத்தேன் உடைக்கிறார்கள். விசுவாசியை விட ஊழியக்காரனுக்கு ஒரு மமதை உண்டு. ஐ அம் காட் சர்வன்ட். அறிந்தும் குற்றம் செய்கிறவன் தான் அநேக அடிகளுக்கு பாத்திரேன். தெரியாம செய்கிறவனை கூட கர்த்தர் மன்னிச்சு விட்டுருவார் கரங்களை கொட்டி. பிரசங்க பீடம் இல்லை 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 பத்தல அள வேண்டிய இடம் அல்ல. என் குறைவுகளை நிறைவாக்குகிற ஆண்டவரை உயர்த்தி காண்பிக்க வேண்டிய இடம். என் குறைவை கொண்டு உங்கிட்ட திணிக்க வேண்டிய இடம் இல்ல சபை. என்னுடைய குறைவை நிறைவாக்கி நடத்துவதற்கு என்னை அழைத்தவர் போதுமானவராயிருக்கிறார். கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சோதி. கொடுத்தியா, கர்த்தர் உன்னை கொடுக்க அனுமதிச்சிருக்கிறாரு, சோத்திரம். கொடுக்கலையா, கர்த்தர் உன்னை கொடுக்க அனுமதிக்கல, அதற்காக சோத்திரம். ஆமீன் சொல்லுங்களேன். அவன் ஊழியக்காரன். அனனியா சப்பீராளை போல அவன் சமநிலை பிரமாணத்தை உடைக்க எத்தனிக்கிறவனாய் அல்ல, சமநிலை பிரமாணத்தை பேணி காக்கிற பட்சபாதம் இல்லாதவனாயிருப்பான். அப்படிப்பட்டவர்கள் தகாத பேதகம் பண்ணி தகாத சிந்தைகளோடு நிதானிக்கிறவர்களாய் அல்ல. இப்ப 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12 முதல் 27 வரையான வசனங்களை நீங்க வாசிக்கிறதான வேளையில் அது ஒரு நீள காரியம். அதை எதை குறிக்கிறார்? நல்லா கவனிங்க. சபை கிறிஸ்துவின் சரீரத்திற்கு ஒப்பிடப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாகிய விசுவாசிகள் அந்த சரீரத்தின் அவயங்களுக்கு ஒப்பிடப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிற ஒரு பெரிய அனுபவம். ஆவியானவரை குறித்து, வரங்களில் உள்ள வித்தியாசத்தை குறித்து, ஆவியானவர் ஒருவரே என்கிறதான காரியத்தை இங்கு நிலப்படுத்திவிட்டு 12வது வசனம் முதல் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது, அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். அப்ப கிறிஸ்து சரீரமாயிருக்கிறார், நம்ம அந்த சரீரத்தில் யாராயிருக்கிறோம்? அவயங்களாயிருக்கிறோம். அடுத்தடுத்த வசனம், நான் யூதனாயினும் கிரேக்கனாயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாம் ஒரே ஆவியினாலே, ஒரே கர்த்தருடைய ஆவியினாலே, ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? இவைகளெல்லாம் ஒரே கர்த்தராலும் ஒரே ஆவியானவராலும் நடைபெற்றிருக்கிறபடியினாலே நீங்கள் சமநிலை பிரமாணத்தை உடையவர்களாய் இருக்கணும்னு தான் அங்க கொண்டு வராரு. சரீரமும் ஒரே அவயமாயிராமல் அநேக அவயங்களாயிருக்கிறது. இப்ப காலை குறித்து சொல்றாரு. காலானது நான் கையாயிராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயம் அல்லவென்றால், நீ இல்லைன்னு சொன்னாலும் நீ அந்த ஆளுதான், நீ காலுதான். அடுத்து சொல்லுது, காதானது நான் கண்ணாயிராதபடியினால. இப்படியே நீங்க வாசிச்சீங்கன்னா 27வது வசனம் வரைக்கும் அந்த சத்தியத்தை குறித்து எழுதிக்கிட்டே வர்றாரு. 26ல இருந்து கொஞ்சம் வாசிக்கமோ, கொஞ்சம் இருங்க. 25, 26, 27 கடைசியில வாசிப்போம். சரீரத்துல பிரிவினை உண்டாயிராமல். அப்ப சபையில என்ன இருக்கக்கூடாது? பிரிவினை உண்டாயிருக்கக்கூடாது. இப்ப இந்த இடது கைக்கு விரோதமா வலது கை சண்டையும் போட்டுக்கிட்டு பிரிஞ்சிருந்துன்னா, சில இடங்கள்ல இந்த இடது கை இல்லாம இந்த வலது கடைக்கு செயல்பட முடியுமா? கண்டிப்பா அதுக்கு உதவி தேவைப்படும். ஆமாவா இல்லையா? இந்த வலது கை இதை பார்த்து சி லெப்ட் ஹேண்ட், நீங்க உங்களை சில இப்ப வலது கை சொல்லுது ஐ ஆம் ரைட் ஹேண்ட், யூ ஆர் லெப்ட் ஹேண்ட். அப்படி சொல்லக்கூடாது, ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. கர்த்தர் என்ன வலது கையா வச்சாரண்ணா, என்னிலும் சோடை பூனவன் அல்ல நீ இடது கையா வச்சிருக்கிறாரு. என் உதவி உனக்கு தேவை, உன் உதவி எனக்கு தேவை. ஆண்டவர் எவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்கிறாரு பாருங்க. அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாயிருக்கும்படி தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஆதலால் ஒரு அவயம், உங்கூட கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஒரு விசுவாசி பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட சேர்ந்து
அதுக்கு பாடு நீங்கும் வரைக்கும் நீயும் சேர்ந்து பாடுபடணும். அது பாடுபட்டுக்கிட்டு கிடக்கும் போது நீ வீட்டில் கிடந்து நீண்ட நிமிர்ந்து தூங்கக்கூடாது. அதுக்கு பாடு தீரும் வரைக்கும் நீயும் உபவாசத்திலும் ஜபத்திலும் விழித்திருக்க வேண்டும். ஒன்னால் என்ற பொருள் தேவை. வஸ்திரம் இல்லாதவனுக்கு என்ன கொடுக்கணும்? வஸ்திரம் கொடுக்கணும். நீ மினுக்கிறதுல 2 இல்லாதவங்களுக்கு கொடு. சமநிலை பிரமாணம். யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சிங்களா? உங்களை பார்க்கலும் மேன்மை உள்ளவர்கள் ஆகின்ற எண்ணி உங்களிடத்தில் இருக்கிற நல்லதை கொடுங்க, பெஸ்ட்டை கொடுங்க. கர்த்தர் உங்களை பெஸ்ட் உள்ளவங்களா மாற்றுவாங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நீயே தின்னு நீயே உடுத்து திருப்திப்பட்டு சோத்திரம்னு சொல்லுவதல்ல வாழ்க்கை. மற்றவங்களை சாப்பிட்றத பார்த்து அவங்கள சாப்பிட வச்சு நீ சந்தோஷப்படு, சோத்திரம் சொல்லு. மற்றவங்களை உடுக்க வச்சு அவங்க குறைவை நிறைவாக்கி சந்தோஷப்படு. அது வாழ்க்கை. எனக்கு இல்லைங்க, அதை இருக்கிறதுல நான் என்ன செய்ய முடியும்? இல்லைன்னா கடைசி வரைக்கும் இருக்காது. என்கிட்ட இருக்கிறதுல என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? யோசி. நான் காணிக்க தசம பாகத்தை கொடுன்னு சொல்லல. சமநிலை பிரமாணம் இல்லாதவங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிறதுல பங்கிட்டு கொடுங்கிறேன். திரும்பி தருவானவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கே வச்சுக்க 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 வச்சுக்க. எனக்கு வேண்டாம், இருக்கு போதியது. ஏசா சொன்னது போல போதுமானதை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறாரு, போதும். இல்லை வச்சுக்க வச்சுக்க வச்சுக்க. ஏன்னா நீ எனக்கு நான் 1 தந்தா நீ 2 தருவேன். இருக்கிறவனுக்கே வச்சுக்க வச்சுக்க வச்சுக்கன்னு கொடுத்தா எல்லாவனும் கொண்டு கொடுப்பான். இல்லாதவனுக்கு கொடுக்கறது யாரையா? உன் தேவ பிள்ளைகள் மூர்ச்சித்து கிடக்கிறார்களே. வாசிக்கலாம் அடுத்த வசனம். ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படணும். அந்த அவயத்துக்கு பாடு நீங்கியாது. சந்தோஷப்படும் போது மகிமைப்படும் போது எல்லாரும் சேர்ந்து மகிமைப்படணும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும், ஆமென், கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களாயும் இருக்கிறீர்கள். தேவ சமூகத்தில் நிற்க வேண்டிய சமநிலை பிரமாணமுடைய ஒரே அளவுடைய பலகைகளாய் நீங்களே இருக்கிறீர்கள். கரங்களை கொட்டி. அதுக்காக தான் மண்ணுக்கும் மரத்துக்கு இருந்த உறவை விட்டு உன்னை வெட்டி எடுத்து சுபாவ கிளைகளாகிய ஜென்ம சுபாவ கிளைகளை உன்னை விட்டு அகற்றி பெருமையும் மேட்டிமையும் ஆகிய பட்டைகளை உன்னை விட்டு உரித்து காய்ந்து போடக்கூடியதாக உலர்ந்து போவதற்கு ஏதுவாக உன்னை தனிமைப்படுத்தி உனக்கு பாடத்தை கற்று தந்து உன்னை பணி தீர்த்து நிமிர்ந்து நிற்கிற பலகையாய் மாற்றி சம அளவுள்ள 10 முழ உயரமும் 1.5 முழ அகலமுள்ளதான பலகையாய் உன்னை தேவ சமூகத்துக்குள்ளால கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். கரங்களை கொட்டி. நீ அந்த பிரமாணத்தை மாற்றலாமோ? நீ அந்த பிரமாணத்தை மாற்றலாமோ? நீ அந்த பிரமாணத்தை மாற்றலாமோ? நான் யாருயா தேவனுடைய பிரமாணத்தை மாற்ற? நீ யாரு? எனக்கு, என் பொண்டாட்டிக்கு, என் பிள்ளைக்கு, எனக்கு 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 மத்தியேடனே. நீ எப்படி பலவையா உள்ள நுழைஞ்ச? உன்னை உள்ளே அனுமதித்தது யார்? மற்றவர்களை குறித்த கரிசனையற்றவனா இருக்கிறவனே நீ யாராயிருந்தாலும் சரி உனக்கு போக்கு சொல்றதுக்கு இடம் இல்லை. அல்லேலூயா, ஆமென். அப்ப இப்ப நல்லா கவனிங்க. சம்மாள உள்ளவை பலகையாய் கர்த்தர் தேவ சமூகத்திற்குள்ளே, ஆமென் ஆமென், தேவ சமூகத்திற்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்திலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இப்ப இந்த பலகை என்ன பண்ணணும்? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. மேலும் நல்ல கவனிங்க. நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். மறுபடியும் ஒருக்கா கூட வாசிக்கிறேன். மேலும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே அவயங்களாய் இணைக்கப்பட்டிருக்கிற அல்லது தேவ சமூகத்திற்குள்ளே சம அளவுள்ள பலகைகளாய் நிறுத்தப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக
கிறிஸ்துவை போல பூரண புருஷராய் மாற வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல தேவன் நம்மை எதற்கு அழைத்து தெரிந்து கொண்டாரா, எதற்காய் முன்குறித்தாராம்? வேதம் சொல்கிறது, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இயேசுவை போல சம அளவுள்ளவனாக நீ மாற வேண்டும். இயேசுவும் நீயும் அருகில நிற்கும் போது உனக்கும் இயேசுவுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாதபடிக்கு இயேசுவை போல பூரண வளர்ச்சி உடைய பூரண புருஷனாய் நீ மாறி இருக்க வேணும். கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பான சாயலாய். அந்த சாயல் தான் பரலோகமாகிய, பரலோகமே என் சொந்தமேன்னு அந்த பரலோகத்தில் உன்னை கொண்டு போய் சேர்க்கும். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலகதானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து. ஆமே, அடுத்த வார்த்தை அது கொஞ்சம் இருங்க. மகிமையின் மேல் மகிமை அடைந்து கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பான சாயலாய் நான் மாற 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 எனக்குள்ளால மகிமையின் மேல் மகிமை உண்டாகிறது. ஆமே, அந்த மகிமையின் பூரணம் என்னை மறுரூபத்திற்கு பங்காளியாய் மாற்றுகிறது. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நிற்கிற பலகை இப்பொழுது சித்தி மர பலகையாய் அல்ல, பொன் தகட்டினால் மூடப்பட்ட பலகையாய், விலையேற பெற்ற பலகையாய் நிற்கிறது. நான் தேவ சமூகத்தில் சம அளவுள்ளவனாய் சமநில பிரமாணத்தை கை கொண்டு வாழ்கிறவனாய் மாறும்போது நான் மனுஷனாய் அல்ல, தெய்வத்துவத்தின் பரிபூரணத்தினாலே நிரம்பினவனாக இயேசுவை போல மாறினவனாக மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைவே. அதற்கு தான் கர்த்தர் என்ன சபையில பூமியில வச்சிருக்கிறாரு. அந்த சிந்தையோடு கூட மண்ணின் சாயலை நாம் களைந்தே தம் விண்ணவர் சாயல் அடைவோம். மகிமையின் மேல் மகிமை அடைவோம். மறுரூபத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை ஆயத்தப்படுத்துவோம். பலகை எப்படி பொன்னினால் மூடப்பட்டிருக்கிறதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையும் தெய்வத்துவத்தின் பரிபூரணத்தினால் மூடுவதற்கு, தேவ சமூகத்திற்குள்ளே நிற்பதற்கு நம்மை தகுதி உள்ளதாய் மாற்றட்டும். அப்படியே கண்களை மூடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். வெட்டி எடுக்கப்பட்ட மரத்திலிருந்து, கிளை கழிக்கப்பட்ட மரத்திலிருந்து, பட்டை அல்லது தோல் நீக்கப்பட்ட மரத்திலிருந்து, உலர்த்தப்பட்ட மரத்திலிருந்து, பணிப்படுத்தப்பட்ட மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட பலகை தேவ சமூகத்திற்குள்ளே நிமிர்ந்து நிற்கிறது. உண்மையாய், உத்தமமாய், நேர்மையாய், நீதி நிறைந்ததாக. அந்த பலகை ஒரே அளவாகிய சம அளவுள்ளதாய் 10 முழ உயரமும் 1.5 முழ அகலமும் நிறைந்ததாயிருக்கிறது. அளவில் எந்த வித்தியாசமும் இல்லாமல் பழைய ஏற்பாட்டு சபையில் ஒரு சமநிலை பிரமாணத்தை வைத்தார். அதை ஜனங்கள் உடைத்தெறிந்தார்கள். புதிய ஏற்பாட்டு சபையின் ஆரம்பத்திலே சமநிலை பிரமாணத்தை ஏற்படுத்தினார். அதை உடைத்தெறிய நினைத்த மனிதனையும் மனைவியும் கர்த்தர் சபையை விட்டு அழித்து போட்டார். அதற்கு பின்பது தானாக அழிந்து போனது. சபையிலே உபத்திரவம் வந்து சபை சிதறடிக்கப்பட்ட போது சமநிலை பிரமாணம் உடைத்து போடப்பட்டது. ஆனால் பட்சபாதம் இல்லாத தேவனுடையதான சமூகத்தில் கிறிஸ்துவனுடையதான சரீரமாகிய சரீரத்தில் அவயங்களாய் நிரப்பட்டிருக்கிறதுனா அந்த சமநிலை பிரமாணத்தை உடையவர்களாய் பட்சபாதம் இல்லாதவர்களாய் வாழணும். பட்சபாதம் இல்லாதவர்களாய் வாழணும். பட்சபாதம் இல்லாத தேவனுடைய பிள்ளைகளாக. அப்பதான் நீங்கள் தேவ சமூகத்திற்குள்ளால நிமிர்ந்து நிற்கிற பலகைகளாய் மட்டுமல்ல, சமநிலை பிரமாணத்தை உடைய ஒரே சம அளவுள்ள பலகைகளாய் மாறி கிறிஸ்துவினுடைய சாயலிலே அவரை போல பூரண புருஷராய் மாறி
அவருடைய சாயலுக்கொப்பான சாயலிலே வளர்ந்து மகிமையின் மேல் மகிமை அடைந்து அந்த மகிமையினாலே மறுரூபத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு கொடுத்திருப்பீர்கள். வாலிபனே, கன்னிகையே, இது கட்டுக்கதை அல்ல. சகோதர சகோதரி, இது கட்டுக்கதை அல்ல. தகப்பனே, தாயே, இது கட்டுக்கதை அல்ல. ஒரே ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். உன் முடிவு இந்த உலகத்தோடு கூட முடியணும்னு நினைக்கிறியா? உன்னுடைய முடிவு உன்னதத்திலே தொடங்கணும்னு நினைக்கிறியா? ஒரே கேள்விதான். நீ நித்திய நரகாக்கினையில நித்திய காலமாய் வேதனைப்பட விரும்புறியா? இல்லை, நித்திய ராஜ்யத்தில் நித்திய காலமாய் வாழ விரும்புறியா? நீங்கள் யாராக இருக்க விரும்புகிறீங்க? கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.